சுட்டும் வெளி சுடலை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வெற்றிக்கு தன்னோட பொண்ணை சுடதான் அப்படின்னு தெரிஞ்சதுமே சுடரோட எப்பவும் இருக்கணும், கூடவே இருக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனாக இருந்து ஏங்குறாரு. இந்த இடத்துல நம்ம சுடருக்கு ரொம்பவே ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்சதுமே சுடருக்கு எப்படி இருந்தாவது பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. அப்போ தான் வெற்றிக்கு ஒரு நினைவு வருது. அது என்னன்னு பார்த்தா, வெற்றி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது தன்னோட கேப்டன் உடம்பு சரியில்லாமல் இருக்காதுன்னு தெரிஞ்சதுமே ஓடோடி வந்து தன்னை பார்த்துக்கிட்ட சுடரை இப்போது தன்னோட பொண்ணு தான் சுடரன்னு தெரிஞ்சும் தான் தான் அப்பான்னு தெரிஞ்சும் யாரோ எவரோ அப்படின்னு ஒளிவு மறைவாக தன்னோட பாசத்தை காமிக்கிற நிலைமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்னை மன்னிச்சிட சுடர், உன்னை பெத்த தகப்பனா நான் கூட இருந்து பார்க்கறதுக்கான கொடுப்பனை இல்லாமல் போயிட்டேன். நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லக்கூட வழி இல்லாமல் இப்போ இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு புரியாமவும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதனால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ? ஏன் அபி என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சான்னு தெரியல, என்ன காரணமும் புரியல. எனக்குள்ள பல யோசனைகளில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கு சுடர். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே உன்னோட பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிற இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒளிஞ்சு மறைஞ்சு இப்போ உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு வெற்றி. தன்னோட பொண்ணை முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெற்றி பார்த்துக்கிறாரு. ஆனால் நம்ம சுடருக்கு ஜுரம் குறையவே கிடையாது. இதை தெரியாத வெற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு நினச்சி வெற்றி என்ன பண்ணுறாருன்னா சமையல் அறைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் நம்ம சுடர் என்ன பண்ணுறாருன்னா கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சண்முகம், என்ன சுடர் யாரை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டதுமே கனவு எதுவும் கண்டியோ அதனால தான் சொல்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம், ஃபீவர் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் இன்னும் ஃபீவர் குறையாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் ரொம்பவே கவலையாக இருக்காங்க. இருந்தாலும் சரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு காலாமைக்கு விட்டு அவரும் அசந்து தூங்குறாரு. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் தப்பிச்சு போயிடாரு வெளியே. காலையில் எழுந்ததுமே சண்முகம் சுடரை தொட்டு பார்க்குறாரு. இன்னும் ஃபீவர் குறையாமல் இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு காலையில் எழுந்ததுமே சண்முகம் சுடரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னென்னு பார்த்தா, சுடருக்கு டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. டெங்கு காய்ச்சல்ன்றனால ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடருக்கு பிளட் கவுண்டிங்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்டர் சொன்னதை கேட்ட நம்ம சண்முகம் ரொம்பவே பயப்படுறாரு. என்னாச்சு சார் டாக்டர், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இங்கே பாருங்கள் சண்முகம், சுடருக்கு ஹெவி ஃபீவர்ன்றது மட்டும் இல்லாமல் டெங்கு காய்ச்சலும் வேறு, அவங்க பிளட்டில் வைரஸ் இன்ஃபெக்ஷனும் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கிறனால இப்போ பிளட்டும் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சுடருக்கு பிளட்டு தேவைப்படுது. அதனால் பிளட்டும் ரெடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு தான் இப்போ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் நம்ம வெற்றி சண்முக வீட்டிலேருந்து ஏற்கனவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்போ தான் எப்படி இருக்கா சுடர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். திரும்பவும் வீட்டுக்கு போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு வெற்றி. அதனால் மகேஷ் மூலமாக வெற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் மகேஷ் மூலமாக தெரிய வருது, நம்ம சுடருக்கு ஃபீவர் இன்னும் குறையவே கிடையாது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் தெரிய வருது வெற்றிக்கு. இதை கேட்டதுமே நம்ம சுடருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அப்போ தான் டாக்டர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாரு. சுடருக்கு டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே ரொம்பவே பயப்படவும் செய்கிறாரு. இப்போது பிளட் சர்க்குலேஷன் வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லவுமே பிளட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்குறாரு வெற்றி. இதெல்லாம் இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம வெற்றி தான் இனி வரப்போகிற எபிசோடில் சுடருக்கு பிளட் கொடுக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் கண்டிப்பாக சண்முகம் பார்ப்பாரா வெற்றியா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படியே சண்முகம் வெற்றியை பார்த்தாலுமே என்ன நடக்க போகுது, அதை வெளிக்காமிப்பாரா? ஏன்னா சுடருக்கு இப்போ உடம்பு முடியாத சூழ்நிலையும் இருக்குது. வெற்றியை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டா கண்டிப்பாக சரளாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். சும்மாவே சுடரோட அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருக்க சரளாவுக்கு நம்மளே வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நினச்சேன் நம்ம சண்முகம் வெற்றியை பார்த்தாலும் கொஞ்சம் தன்னோட கோபத்தை காமிக்காமல் இருக்க போகிறாரா அப்படின்றதா
தாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஆனால் இந்த சண்முகம் வெற்றியை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வெற்றி சுடருக்கு தேவையான பிளட்டையும் கொடுக்க போகிறாரு. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. வெற்றி யோசிக்கிறாரு, நம்ம இப்போ போய் சுடரை பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பெரிய பிரச்சனையே வரும். சண்முகத்துக்கு உண்மை தெரிய வந்துருச்சுன்னா நம்மளோட சண்டை போட ஆரம்பிப்பான். இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சுடருக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்போ இதை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வேற வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க வெற்றி இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சண்முகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பிளட்டு கிடச்சிச்சா அப்படின்றத விசாரிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா சுடருக்கு உண்டான பிளட்டு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் நான் சொல்கிற ரெஃபர் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு சண்முகத்தை அனுப்பிடுறாங்க பிளட்டுக்காக. இங்கே சண்முகம் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மளே சுடருக்காக பிளட் வாங்கிட்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க வெற்றி தனக்கு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் தான் சண்முகம் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ இதுதான் நம்ம சுடருக்கு பிளட் கொடுக்குற சந்தர்ப்பமும் இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடை பண்ணுவோம், என்னோட பொண்ணுக்கு நான் தான் பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. டாக்டர், இந்த மாதிரி சுடர் ஒரு பொண்ணுக்கு பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால் பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் டாக்டர். பிளட்டு கொடுக்கலாமா? என்னோட குரூப்பும் அந்த பொண்ணோட குரூப்பும் ஒன்றா தான் இருக்குது. என்னோட பிளட் குரூப்பு இந்த மாதிரி குரூப் தான், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாரு. சரிங்க சார், உங்களோட பிளட் குரூப்பு அந்த குரூப்பாகவே இருந்தாலும் நாங்கள் ப்ரொசீஜராக உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் சுடருக்கும் வெற்றிக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதனால வெற்றி கிட்ட நர்ஸு சொல்கிறாங்க, உங்களோட பிளட் குரூப்பும் அந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் ஒரே தான் சார், கண்டிப்பாக மேட்ச் ஆகுது, நீங்கள் பிளட் கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கூப்பிட்றாங்க. என்னோட பிளட்டு கண்டிப்பாக சுடருக்கு பொருந்ததா செய்யும், ஏன்னா அவள் என்னோட பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தன்னோட மக்களுக்காக ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ரத்தத்தையும் கொடுத்துறாரு. இந்த இது தெரியாமல் நம்ம சண்முகம் பிளட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. சண்முகம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுமே டாக்டரை பார்க்க நேராக போறாரு. ஏன்னா அவருக்கு பிளட்டு கிடைக்கல அப்படின்றத டாக்டர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு போறாரு. அப்போதான் டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்கள் கேட்ட பிளட் குரூப்பு எனக்கு கிடைக்கல, நீங்கள் ரெஃபர் பண்ண ஹாஸ்பிட்டல்லையும் போய் கேட்டேன், கிடைக்கல, இப்போ என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க சண்முகம், சுடருக்கு தேவையான பிளட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சண்முகம். அப்போ தான் சண்முகத்துக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இங்கே அந்த பிளட் குரூப் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க, எப்படி இந்த பிளட் குரூப் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குற சண்முகம். எப்படி டாக்டர் பிளட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே யார்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரையும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஒரு வாலண்டியர் வந்து இங்கே சுடருக்கு பிளட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால சுடர் இப்போ நல்லா இருக்கா, கண்டிப்பாக க்யூரும் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சண்முகம், என்னோட தங்கச்சி பொண்ணான சுடருக்கு பிளட்டு கொடுத்தவங்க ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துறாரு நம்ம சண்முகம். இப்போதான் சண்முகம் என்ன கேட்குறாருன்னா டாக்டர் கிட்ட, டாக்டர் அந்த பிளட் கொடுத்தவங்க யார், பேர் எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. அதெல்லாம் நீங்கள் முன்னாடி இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வேலை பார்க்குறவங்கள்ட்ட அங்கே நீங்கள் டீட்டெயில் கேட்டால் கண்டிப்பாக அவங்க யார் என்னன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர். அப்போது நம்ம யாருன்னு தெரிஞ்சே ஆகணுமே, அந்த பிளட் கொடுத்தவங்கள பார்த்தே ஆகணும், தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் ரிசப்ஷனிஸ்டில் போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி சுடருன்ற பொண்ணுக்கு பிளட் கொடுத்தது யாருன்னு டீட்டெயில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. இங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டும் உண்மையே சொல்லிடுறாங்க. ஏன்னா பிளட்டு சுடருக்கு கொடுத்தது வெற்றி அப்படின்ற ஒருத்தர் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வெற்றின்ற பேரை கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாரு. எப்படி அதிர்ச்சி ஆகுறாரு, எதுக்காக அதிர்ச்சி ஆகுறாருன்னா வெற்றின்ற ஒருத்தர் தான் சுடரோட அப்பா அப்படின்றது நம்ம சண்முகத்துக்கு தெரியும், அதனால அவராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் எழும்புது. இருந்தாலும் சண்முகம் சேச்சா அவனா இருக்க முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அமைதியாக இருந்துறாரு. ஆனால் நம்ம சுடரை பார்க்குறதுக்கு சுற்றி சுற்றி வரப்போறாரு வெற்றி. இந்த இடத்துல சண்முகத்துக்கிட்ட வெற்றி மாட்டுவாரா? இனி வரப்போகிற எபிசோடு இந்த மாதிரி தாங்க ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.